ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதுக்கான ஆப்ரேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு இடையில நம்ம நந்தினி வேற அருணாச்சல ஐயாவுக்கு வேண்டிட்டு இருக்காங்க. இப்போ அருணாச்சல ஐயாவுக்கு குணம் ஆயிருக்குமா ஆயிருக்காதா, இதுதான் இந்த வீடியோவோட ட்விஸ்ட்டு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம நந்தினி வந்து அருணாச்சலையாவுக்கு குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரார்த்தனைகளை பண்ணுறாங்க. அதுக்கிடையில் ஹரிதாவும் மாதவியும் நம்ம நந்தினியை ரொம்ப டார்ச்சர் பண்ணனால நம்ம நந்தினி ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் அந்த பிரார்த்தனையை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த டார்ச்சர்ஸை தாங்க முடியாமல் அவங்களுக்கு பிளட்டு ரொம்ப ப்ளீடிங் ஆகி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோடனே நம்ம சூர்யா வந்து நம்ம நந்தினியை பார்க்க வராங்க. பார்க்க வந்ததுக்கப்புறமா நந்தினி வந்து இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. உடனே சூர்யா வந்து நந்தினியோட காதில், நந்தினி உனக்கு எதுவும் ஆகாது நந்தினி, நான் இருக்கேன், உன்னை இப்படி பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து நந்தினி கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து நர்ஸ் வந்து நம்ம நந்தினிக்கு வந்து ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி விட்டுறாங்க. நந்தினி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கண்ணு முழிச்சிடுறாங்க. கண்ணு முழிச்சதுக்கப்புறமா நந்தினி கிட்ட வந்து சூர்யா வந்து கேட்குறாங்க, நந்தினி உன்னை யார் இப்படி பண்ணது, அந்த ஹரிதாவும் மாதவியுமா அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம நந்தினி எப்பயுமே வந்து நல்ல கேரக்டர் தானே, என்னதான் ஆனாலும் வந்து சொல்லவே மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கேரக்டர். நந்தினி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா சார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். மூன்று முடிச்ச சீரியல்லையே உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார், நம்ம சூர்யா சாரா இல்லை ஹரிதாவா, இந்த மாதிரி விஷயங்களை யார் இந்த சீரியல்லையே பக்காவாக நடிப்பான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி இவங்க சூப்பர் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நந்தினிக்கு வந்து எப்படியோ உடம்பு வந்து சரியாயிடுச்சு. நம்ம சூர்யா சார் வந்து நந்தினிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. நம்ம நந்தினி அதுக்கு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இல்லை சார், ஹரிதா மேடமும் மாதவி மேடம்லாம் அங்கே வரல, அது நார்மலாகவே அந்த இடத்துல உப்பு மிளகா பொடியும் கொட்டி கிடந்துச்சு, அதனால அப்படி ஆயிருக்கும். ஆனால் எனக்கு அது ஒன்றும் பெருசாலாம் எதுவும் வழிலாம் தெரியல சார். எனக்கு வந்து ஐயாவோட உயிர் தான் முக்கியம், அதுக்காக தான் நான் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும் அப்படின்னு போயிருந்தேன். அதை நான் நிறைவேற்றிட்டேன் சார், நம்ம ஐயாவுக்கு எதுவும் ஆகாது, குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து சூர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சூர்யா, நந்தினி நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன ஏதோ பேசிகிட்டு இருக்க, அந்த ஹரிதாவையும் மாதவியும் நீ தப்பிக்க வைக்கணும்னு நினைக்கிறியா, அது நிஜமாவே நடக்காது, அந்த ஹரிதாவுக்கு பாரு என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி வந்து, வேண்டாம் சார், இல்லை சார், அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நந்தினி, நீ வேணா பாரு, நம்ம போயிட்டு வீட்டுக்கு போய் அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் வந்து நம்ம நந்தினி கிட்ட சொல்கிறாங்க. நந்தினிக்கு செம்ம பயம், ஐயோ வீட்டுக்கு போய் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பயத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சூர்யா சார் வந்து அங்கே வந்து வந்த நர்ஸுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நர்ஸ் இப்போ நந்தினிக்கு வந்து சரியாயிடுச்சுல, நந்தினி வந்து நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாமா, டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட அந்த நர்ஸும் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் சார், நீங்கள் வந்து இப்போவே ஆஃப்டர்நூன் கூட நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நந்தினியும் சூர்யா சாரும் காரில் வந்து ஏறி போகிறாங்க. ஏறி போகும்போது நந்தினியோட அக்கா வர்றாங்க. வர்ற வழியில் அதுக்கப்புறம் வந்து நம்ம சூர்யா சார் காரை நிறுத்தி, நந்தினிக்கு குணமாயிடுச்சு, நீங்கள் கொடுத்த மாத்திரை டேப்லெட் எல்லாம் வந்து போட்டாச்சு, நான் நந்தினி வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்களும் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நந்தினியோட அக்கா வந்து, இல்லை சூர்யா, நான் அந்த வீட்டுக்கு வரல, எனக்கு அங்கே வரையே சுத்தமாக பிடிக்கல, அங்கே இருக்கிற அந்த ஹரிதா மாதவி அவங்களோட கேரக்டர்லாம் சுத்தமாக சரியில்லை, நந்தினிக்கு இப்படி நடந்தது நினச்சா எனக்கே அவங்க மேலே கோவமாக வருது, இப்போ நான் அங்கே வந்தேன்னா அவங்கக்கிட்ட நான் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவேன் சூர்யா, அதனால நான் வரலை, எனக்கும் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் நந்தினி கோயிலுக்கு கூப்பிட்டு போக தான் வந்தேன், நான் இன்னொரு நாள் வரேன் சூர்யா, நீ நந்தினியை வந்து பத்திரமா நல்லா பார்த்துக்கோங்க, நந்தினி வந்து உங்கள் அப்பாக்காக தான் போராடிட்டு இருக்கா, கடவுள்கிட்ட வேண்டிட்டு, அவளோட மனசை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவளை நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் அவள் கூட இருக்கும்போது எனக்கு என்ன சூர்யா, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, நீங்கள் அவள் கூட இருந்து கண்டிப்பாக நீங்கள் அவளை நல்லா பார்த்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நந்தினி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட அக்காவும் சூர்யாவை மீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உடனே நந்தினியோட அக்கா கிட்ட, சரிக்கா நீங்கள் போயிட்டு வாங்க, நானும் வீட்டுக்கு போகிறேன் சூர்யா சார் கூட, அங்கே நிறைய வேலை இருக்குக்கா, நான் தான் பார்க்கணும், நான் இங்கே பாருங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்தனால வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கும், நான் எப்படி அவ்வளோ வேலையும் பார்க்குறது, இனிமேல் தான் போய் தான் பார்க்கணும், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து அவங்க அக்காவை நல்லபடியாக வழி அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே சூர்யா சாரும் நந்தினியும் 2 பேரும் காரில் வந்து
போய் இறங்குறாங்க. போனோனே சூர்யா சார் அங்க இருக்கிற எல்லாரையும், "தாய் குலமே இங்க வாங்க. ஏய் ஹரிதா இங்க வா. ஹரிதா ஹரிதான்னு" வந்து ஒரே கத்திக்கிட்டு சூர்யா சார் போறாங்க. ஹரிதா வந்து என்ன இந்த நந்தினி வந்து சொல்லியிருப்பாளோ, நம்மள மாட்டி விட்டுருப்பாளோ அப்படி சொல்லிட்டு மாதவியும், நந்தினியும் மாதவி, ஹரிதா எல்லாரும் வந்து ஹாலுக்கு வராங்க. உடனே வந்து சூர்யா வந்து எப்பயும் போல கத்துற மாரி ஹரிதா வந்து கத்து கத்துன்னு கத்தி சரியான கத்து. அதோட சுந்தரவல்லி வந்து, "ஏய் ச்சீ நிறுத்துடா சூர்யா! இப்ப கூட உனக்கு அறிவே கிடையாதுல்ல. ஏன் இப்ப தேவையில்லாம நீ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஹரிதாட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "தாய் குலமே உனக்கு எதுவுமே தெரியாது தாய் குலமே. பேசாம நீ இருந்துரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்ம அப்பாக்கு என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. குணமாக்கணுங்கிறதுக்காக நந்தினி வந்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணியிருக்கா. முட்டி தரிசனம் பண்ணியிருக்கா. ஆனா இத கூட புரிஞ்சுக்க தெரியாம உன் பொண்ணும், இந்த மாதவியும், அந்த ஹரிதாவும் சேர்ந்துக்கிட்டு நந்தினிக்கு உப்பு, மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு அவளோட பிரார்த்தனையை கெடுக்கணும்னே இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க." அப்படி சொல்லி சொன்னோடனே சுந்தரவல்லிக்கே வந்து செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அதோட ஹரிதா, "சூர்யா சொல்றது உண்மையா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட ஹரிதா வந்து பயந்துக்கிட்டே, "இல்ல ஆன்ட்டி, இவ சும்மா ட்ராமா பண்றா ஆன்ட்டி. ட்ராமா பண்றதுக்காக போனா இவளோட ட்ராமாவை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? இவ இப்படி பண்ணா மட்டும் அங்கிளுக்கு எல்லாமே உடம்புலாம் சரியாயிருமா? இவ என்ன பெரிய ஆளா? நம்ம தான் ஸ்பெஷல் டாக்டர் வச்சிருக்கோம்ல ஆன்ட்டி. நம்ம அவங்கள வச்சு பார்த்துக்கலாம்." அப்படி சொன்னேன். சுந்தரவல்லிக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு ஹரிதா மேல. உடனே சுந்தரவல்லி, "நிறுத்து ஹரிதா. எந்த நேரத்துல எப்படி விளையாடணும்னு உனக்கு தெரியாதா? அவ கோயிலுக்கு தானே போயிருக்கா. ஏன் அதை பார்த்துட்டு நீ ஏன் அவளோட விஷயத்துல தலையிட்டுட்டு இருக்கே? நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது அவளோட விஷயத்துல தலையிடாத தலையிடாதுன்னு. ஏன் ஹரிதா நீ இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஹரிதா வந்து அப்படியே பேசாம, நம்ம ஆன்ட்டியே நம்மளை இப்படி பிடிச்சி திட்டி விட்டாங்களே அப்படி சொல்லிட்டு பேசாம நிக்கிறாங்க. சுந்தரவல்லி இந்த இடத்துல பண்ணது கரெக்ட்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சுந்தரவல்லி கிரேட், கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ஹரிதா கிட்ட சுந்தரவல்லி வந்து பிடிச்சு திட்டுன்னு திட்டி விட்டாங்க. அதை உடனே வந்து சுந்தரவல்லி வந்து சூர்யா கிட்ட, "சூர்யா போதும் இந்த பிரச்சனை, இதோட முடிச்சுக்கலாம். தயவு செஞ்சு நந்தினியை கூட்டிட்டு ரூமுக்கு போ. இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். அப்பாவுக்கு ஆப்ரேஷன் சொன்னி அது என்ன ஆச்சு அந்த விஷயத்தை இப்போ பார்க்கலாம். எனக்கு இப்போ அவரோட உயிர் தான் ரொம்ப முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சூர்யா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. கால் பண்ணி கேட்டோடனே அங்கே இருக்கிற நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஓகே சார், அப்பாவுக்கு வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்பெஷல் டாக்டர்ஸ் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா அப்பாவோட ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம பண்ணிடலாம் சார். நீங்கள் வந்து ஈவினிங் எல்லாருமே வந்து அரேஞ்ச் ஆயிருங்க சார் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சூர்யா வந்து ஃபோன் வச்சுட்டு, தாய் குலமே, அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அப்பாட்டையும், வாங்க அங்கிள் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ போய் அப்பா போய் பார்க்கலாம். எந்த மாதிரி டாக்டர்ஸ் வர போகிறாங்க, எவ்வளோ பில் பே பண்ணணும், என்ன பேமெண்ட்டு, எப்போ வர்றாங்க, எந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம போய் கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ரஞ்சித்தோட அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுந்தரவல்லி வந்து சொல்கிறாங்க சூர்யா கிட்ட, அப்பாவை சூர்யாவோட நம்ம ரஞ்சித்தோட அப்பா கிட்ட சுந்தரவல்லி வந்து சொல்கிறாங்க, "அண்ணே அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணே. இவங்கிட்ட சொல்லி புரிய வைங்க. இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும். என்ன என்ன ஆகுமோ ஏது நடக்குமோ எனக்கு தெரியாது. எனக்கு அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. பெரிய ஸ்பெஷல் டாக்டர்ஸ் மூலமாக அவருக்கு கண்டிப்பாக சீக்கிரத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் ஆகி அவரை வந்து நான் பார்க்கணும். நான் அவர்கிட்ட நிறையா பேசணும். இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த சூர்யா கிட்ட சொல்லி புரிய வைங்க. இவனையும் கூட்டிகிட்டு போங்க. பார்த்து நடந்துக்கோங்க." அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.